சரி, இந்த ஒரு பொருள் உங்களுடைய குழந்தையோடைய தாயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, எந்த தீய சக்தியும் நெருங்காது. அவங்க ரொம்ப நல்லா வளருவாங்க. படிப்புலயும் ரொம்ப நல்ல கவனம் செலுத்துவாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள்? அதுக்கு நம்ம எப்படி சொல்றதுன்னா, தொட்டால் சென்னிங்கியோட வேரு நம்ம யூஸ் பண்ணுவோம் பிள்ளைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வெட்டி வேர், வெட்டி வேரு, எருக்கஞ்செடி வேறு. எருக்கஞ்செடினா வெள்ளை எருக்கம்னு சொல்லுவோம். வெள்ளை எருக்கஞ்செடி வேறு. இதெல்லாம் வந்து காப்பு கட்டி நம்ம கரெக்டாக முறையாக எடுத்து அதுக்குன்னு ஒரு எந்திர பிளேட் போட்டு நம்ம அது யூஸ் பண்ணுவோம். அது தவறுதலாக இந்த பிள்ளை அழகாக இருக்குது, ஓகே எனக்கு குழந்தைங்க இல்லை, என்னோட எதிரியோட குழந்தை அழகாக இருக்குது, எதனா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க கூட பண்ண முடியாது. சேஃப்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதோட சேர்த்து உனக்கு சொல்ல முடியாத ஒரு மூலிகை இருக்கு. ஓகே, ராஜ மூலிகை. அதோட பேர் மந்திரக்கட்டு மூலிகைன்னு பேர். ஓகேங்களா? அதுக்கு சித்தர்கள் பல வகையான பேர்கள் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சாதாரணமாக மந்திரக்கட்டு மூலிகை. ஓகே, மந்திரக்கட்டுனாவே மந்திரத்தையே கட்டக்கூடிய மூலிகை அது. நம்ம எதிராளி என்ன மந்திரம் செஞ்சாலும் அது கட்டக்கூடிய மூலிகை தான் அது. அப்போ அது உடல் பாதுகாப்புக்காக நம்ம போடுறோம். இது போட்டாலே அந்த பிள்ளை வந்து ஆழ்மை குணம் உள்ளதாக இருக்கும், அன்புள்ள பிள்ளையாக இருக்கும், நல்லா சமத்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.